எல்லாருக்கும் வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரம்பூட்டான் வந்து உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது எனக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய பூர்வீகம் வந்து பார்த்திங்கன்னா மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேசியா போன தென்கிழக்கு ஆசிய நாடுகளை சேர்ந்ததுங்க. இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான செங்கோட்டை, குற்றாலம் போன்ற பகுதிகளிலும் கேரளாவின் கோனி இந்த மாதிரி இடங்களில் அதிகமாக விளையுது. நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிறனால இதை சாப்பிடும்போது உடல் ஆரோக்கியத்திற்கு நல்ல பலன் கிடைக்குதுங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் இதை பயிரிட்டதான்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இதனுடைய நன்மைகள் என்னென்னு பார்த்திங்கன்னா இது வந்து செரிமானத்திற்கு மிகவும் முக்கியமானதாக தேவைப்படுது. உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துதுங்க. அடிக்கடி நோய்வாய்ப்படுபவர்கள் இதை சாப்பிட்டால் உடல் வலிமை வரும், உடல் பலவீனம் நீங்குங்க. இதில் வந்து கார்போஹைட்ரேட்டுக்கு அதிகம் இருப்பதால் நமது உடம்புக்கு தேவையான ஆற்றல் உடனடியாக கிடைக்குதுங்க. இது வந்து தோல், முடி ஆரோக்கியத்திற்கு முக்கிய பங்கு வகிக்குது. இது வந்து இனிப்பு மற்றும் புளிப்பு சுவையுடன் இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப நல்லது. இது கிட்டத்தட்ட லிச்சி வடிவத்தில் இருக்குங்க. இது தென் மாநிலங்களான தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் அதிகமாக காணப்படுது. இது ஒரு 3 மாதத்தை இதானுங்க. மழை காலங்களில் வந்து ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் போன்ற மாதங்கள் மட்டும்தான் கிடைக்கும். இதில் வந்து புரதம், நார்ச்சத்து, கால்சியம், இரும்பு போன்ற நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க. இதனுடைய இது பார்த்திங்கன்னா பாக்டீரியா எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. இதில் வைட்டமின் சி அதிகம் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு அதிகப்படுத்துது. கிட்டத்தட்ட 100 கிராம் ரம்பூட்டானில் 84 கலோரிகள் இருக்குதுங்க. 100 கிராம் பழத்திற்கு 40% வைட்டமின் சி இருக்குது, 28% இரும்பு சத்து இருக்குது. இது வந்து மூட்டு வலிக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப மிகச்சிறந்த நிவாரணியாகவே கருதப்படுது. இதனுடைய தோலில் சாரில் வந்து பினாலிக் எனப்படும் அமில சேர்மன் இருக்கிறனால இது வந்து எலும்புகளையும் ரொம்ப வலிமையடை செய்யும். இதில் கரையாத நார்ச்சத்து நிறைய இருப்பதால் மலச்சிக்கல் பிரச்சனையும் தீர்க்க வல்லது. இன்னொரு விஷயம் என்னென்னா ரம்பூட்டான் அதிக அளவில் சாப்பிடக்கூடாது. ஏன்னா வைட்டமின் சி அதிகம் இருக்கிறனால வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு போன்றவையெல்லாம் ஏற்படும். ஆனால் அதே மாதிரி யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்கள், சர்க்கரை நோயாளிகள், ரொம்ப ஹை ப்ரெஷர் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா பால் ஊட்டும் தாய்மார்கள் மருத்துவரின் ஆலோசனை பேரில் சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க. முடிஞ்சிச்சா?